வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லியிருப்பீங்க. மேபி அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு ஓடுறது தாங்க ரொம்ப கஷ்டமானது. லாங் ஜம்ப் தாங்க கஷ்டமானது. இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ட சொல்வீங்க. ஆனா இருக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஸ்போர்ட் என்ன தெரியுமா? அதுக்கு பேரே எக்ஸ்ட்ரீம் அயர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஸ்போர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சர்ஃப் பண்றீங்களோ, இல்ல மேல இருந்து அந்தரத்துல பாராசூட்ட போட்டு குதிக்கிறீங்களோ, என்ன பண்ணாலும் நீங்க அயர்ன் பண்ணணும். அதான் எக்ஸ்ட்ரீம் அயர்னிங் அப்படின்னு பேரு. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்போர்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் சர்ஃப் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல அவர் அயர்ன் பண்ணிட்டும் போணும். யாரு சீக்கிரமா கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டா அயர்ன் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்போர்ட். இதே தான் அந்த இடத்துல பறக்கும்போதும். ஆனா அங்க நம்ம ஒரு அடிஷனல் பெர்சன வச்சுக்கலாம் ஹெல்ப் பண்றதுக்கு. அவங்களும் அந்த இடத்துல பறந்துகிட்டே அயர்ன் பண்ணணும். இதான் எக்ஸ்ட்ரீம் அயர்னிங். நிஜமாவே பயங்கர கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கீழ உட்கார்ந்து அயர்ன் பண்ணும்போதே பல இடத்துல சுட்டுக்குது. இல்ல நம்ம தனியா அயர்னிங் ஸ்டாண்ட் வச்சு பண்ணாலும் பல இடத்துல சுட்டுக்குது. இல்ல ஷர்ட் கரைஞ்சு போயிருது. ஆனா எக்ஸ்ட்ரீம் அயர்ன்னா அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி குடுத்து அந்த அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்றதுலாம் சாதாரண விஷயமா? துபாய்ல ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்றது இப்ப ரெகுலர் ஆக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. கிளவுட் சீடிங்ன்றது நடந்துட்டு இருக்கு. அது என்னப்பா கிளவுட் சீடிங் அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம பிளான்ட் சீட் பண்ணா என்ன ஆகும்? பிளான்ட் வரும். கிளவுட் சீட் பண்ணா என்ன ஆகும்? கிளவுட் வரும். அதாவது மழை வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது ஆக்சுவலாவே ஒரு பெரிய சக்சஸ் ஆச்சு. அதனால இத கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற மாரி துபாய் கவர்ன்மெண்ட் பிளான் பண்ணி, இப்ப இத கன்டின்யூ பண்ண போறாங்களாம். அதுலயும் முன்னாடியே இதுக்கான அப்டேட் வந்துரும். நாளைக்கு 2 மணிக்கு மழை வரப்போது, ரெடியா இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடடா! கேட்கும்போதே செம ஜாலியால இருக்கும். ஈவன் நம்மளே வானிலை அறிக்கைய பார்க்கும்போது, நாளைக்கு மழை வரும், நாளான்னைக்கு மழை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாமளும் சரி மழை வரும் அப்படின்னு எப்போன்னு காத்துட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்க, அக்யூரேட் டைமோட போட்டுருவாங்க. 2 மணி 20 நிமிஷத்துல 2 செகண்ட்ல மழை வரும் அப்படின்னு சொன்னா, அந்த டைம் மழை வரும். நல்லா இருக்குல்ல? பிரிட்டன்ல அடிக்கடி கரண்ட் பிரச்சனை வருதாம். என்னப்பா? பிரிட்டன்ல போய் எப்படிப்பா பிரச்சனைலாம் வரும்? அப்படின்னு கேட்டா, அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே டைம்ல கெட்டில் ஆன் பண்றாங்கன்றது தான் பிரச்சனைன்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம் தானே! இந்த மாரி ஒரு சினாரியோலாம் நடக்கிறது சாதாரண விஷயமே இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். எப்பா இந்த எலக்ட்ரிக் கெட்டில் எப்படி எல்லாரும் ஒரே டைம்ல ஆன் பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய புரோகிராம்ஸ்க்குலாம் நெறைய மக்கள் அடிக்டட். ஸோ வீட்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, கரெக்ட்டா அந்த புரோகிராம் பார்க்குறாங்க. அந்த புரோகிராம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கெட்டில் ஆன் பண்றாங்களாம். ஏன்? அது ஒண்ணும் சமையல் புரோகிராமா? அதுவும் கிடையாது. ஆனா ஏன்னே தெரியாம அந்த புரோகிராம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் கெட்டில் ஆன் பண்ணணும்னு தோணுது. அதனால எலக்ட்ரிக் கெட்டில் ஆன் பண்றாங்க. இதனால அங்க நெறைய பவர் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. ஆனா அது உண்மதான். இத வேற ரிசர்ச் பண்ணலாம்னு இறங்கி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அங்க டீ பிரேக் அப்படின்னு சொல்றதுனாலயே எல்லாருக்கும் டீ குடிக்கணும்னு ஆசை வந்துருது. அதனால டீ பிரேக் டைம் எல்லாத்துலயுமே அவங்களும் கரெக்ட்டா எலக்ட்ரிக் கெட்டில ஹீட் பண்ணி டீ போட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டீ பிரேக்குன்னு நார்மலா சொல்ல தான் செய்வோம். அதுக்குன்னு டீ குடிப்பாங்களா எல்லாரும்? நார்கோலெப்சி அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். இது என்னன்னா நார்கோலெப்சி சடனா என்ன ரீசன்னே தெரியாம டப்புன்னு தூங்கிருவாங்க. ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே தூங்கிருவாங்க. நம்ம கூட இந்த விஷால் படத்துலலாம் பார்த்திருப்போம். ஆனா கார்கோலெப்சி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது என்ன புது ப்ராப்ளம்? நல்ல வேளை எனக்கு இல்ல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது எல்லாருக்கும் இருக்கும். கார்கோலெப்சின்னா என்ன தெரியுமா? நம்ம காருக்குள்ள ஏறுறோம் பார்த்தீங்களா? உடனே நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வந்துரும். அது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு காமனான விஷயம் தானே! சரி, டிரைவர் சீட்ட தவிர மீதி எல்லாரும் தூங்குனா ஓகே. டிரைவரே தூங்குனா அப்ப என்ன ஆகும்? கார்கோலெப்சி அப்படின்னு பேர கேட்டதும், இது ரொம்ப டேஞ்சரஸான மெடிக்கல் டிஸார்டர் போல அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது. கார்கோலெப்சி அப்படின்னு பேர் தான் கொஞ்சம் டெரரா இருக்கும். ஆனா, இது மேபி டேஞ்சரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. மைக்ரோ ஸ்லீப் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அப்படியே ஓட்டிட்டே இருப்பீங்க. சடனா தூங்குற மாரி டப்ன்னு எந்திரிப்பீங்க இல்லையா? அப்படி எந்திரிச்சிட்டீங்கன்னா ஓகே. இல்ல அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுதான் கார்கோலெப்சி அப்படின்னு சொல்றாங்க. இதனால நெறைய ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. இது முழுக்க முழுக்க கார் ரொம்ப குளோஸ்ட் ஏரியால உள்ள நம்ம ஏசி போட்டு கூடவே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுனால இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலயும் கார்கோலெப்சி இருந்திருக்கு. அது ஏன் தெரியுமா? ஒரு வேகத்துல அடிச்சுட்டு போறோம்னு அம்பாசிடர், பத்மினி மாதிரியான, காண்டஸா மாதிரியான காரெல்லாம் அப்படியே கண்ணாடி திறந்துட்டு போம்போது, கண்ல இருக்கக்கூடிய அந்த காத்து ஃபில் ஆகி கண் எல்லாமே ட்ரை ஆயிரும். அந்த டைம்லயும் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது ரொம்ப ரேர் கேஸ் தான். பட் இது இப்ப நடக்கிறது எல்லாருக்குமே காமனா நடக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதனால நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நவம்பர் 2004ல இப்படி எல்லாமாப்பா மனுஷங்கள புரொடெக்ட் பண்ணும் டால்ஃபின் அப்படின்ற மாரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. நியூசிலாண்ட்ல. என்னன்னா அங்க லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்த்து குழந்தைகள் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள
டால்ஃபின்ஸ் மொத்தமா ஒயிட் ஷார்க் கிட்ட இருந்து காப்பாத்திருக்கு. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒயிட் ஷார்க்கு அந்த குரூப் ஆஃப் பீப்பிள சாப்பிட்டு எப்படியாவது தன்னுடைய பசிய தீர்த்துக்கலாம் அப்படின்னு வேகமா வரும்போது, இங்க இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸ்லாம் ஒரு 10 டால்ஃபின்ஸ்லாம் சேர்ந்து அப்படியே அவங்கள சுத்தி ரவுண்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒயிட் ஷார்க்கு அதோடைய பொறுமை தாங்க முடியாம வேற எங்கேயாச்சும் வேட்டையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேட்டையாடுறதுக்கு வேற இடத்துக்கு போயிருச்சு. ஸோ 40 மினிட்ஸா வெறும் சேவ் மட்டுமே பண்ணியிருக்கு அவங்கள அப்படின்னு சொல்லுது டால்ஃபின். ஆக்சுவலா அந்த டால்ஃபின் கிட்ட யாருமே ஹெல்ப் கேட்கல. இருந்தாலும் ஹியூமன்ஸ் சேவ் பண்ணும் அப்படின்றதுக்காக 2004ல இப்படி ஒரு இன்சிடென்ட் டால்ஃபின நோக்கி நடந்துச்சு. அதனாலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது ஹியூமன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி டால்ஃபினையே டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஹியூமன்ஸ். நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இத கேட்கும்போது டால்ஃபின் தான் இந்த ஃபிஷ் வெரைட்டிலேயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஃபிஷ்ஷும் டால்ஃபின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புரொடெக்ட் பண்ண விதம் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. மங்கி வெரைட்டிலேயே ரொம்ப கியூட்டான ஒரு மங்கி இருக்கு. அதான் ஸ்னூஸ்டு நோஸ்டு மங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இயற்கையா அந்த குரங்க படைக்கும்போதே மூக்கே இல்லாம படைச்சிருச்சு போல. ஏன்னா, மூக்குல 2 ஹோல் மட்டும் தான் இருக்கும். அதுக்கான எந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் இருக்காது. இதனால மழை பெஞ்சா அந்த குரங்கு தும்பிக்கிட்டு மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே அதால பண்ண முடியாது. அப்படி ஒரு வேலைய அதுக்கு குடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால எப்பவுமே மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட்டா தண்ணி உள்ள ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அது மழையில நனையாம இருக்கிற வரைக்கும் சேஃப். லைட்டா தண்ணி போச்சுன்னா கூட அது தும்ப ஆரம்பிச்சுரும். மழை நிக்கிற வரைக்கும் தும்பிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனை இந்த மங்கிக்கு இருக்காம். இதுக்கு காரணம் அது குகைகள்லயே வாழ்ந்ததுனால அதுக்கு மூக்குடைய ஸ்ட்ரக்சரே தேவையில்ல அப்படின்ற மாதிரியே வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் மூக்குன்றது எல்லாருக்கும் நெசசரி தானப்பா. இதுக்குன்னு எங்க வாழ்றோன்ற பார்த்தா மூக்கு வைக்க முடியும்? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.